யார் முடுவ கடவுளே என்னை காப்பாற்ற ஐயா இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ டாக்டர்கிட்டே போவேன். அப்போ கடவுள் தானே முக்கியம். கடவுள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, இயற்கை இல்லை, தண்ணி இல்லை, மலைகள் இல்லை, மழை இல்லை, காற்று இல்லை, இரவு இல்லை, பகல் இல்லை. அப்போ கடவுள் இல்லாமல் நம்ம இல்லை. முதல்ல நம்ம எந்திச்சவனே யாரை கும்பிட்றோம்? கடவுள் தான். கடவுளே இன்றைக்கி நல்லபடியாக எனக்கு நல்ல வாழ்க்கை கொடு ஐயா. கடவுளே இந்த நாள் நல்ல நாள் கொடு ஐயா. அப்படி தானே கும்பிட்றோம். அப்போ யார் முதல் கடவுள்? தெய்வம் தான். மொத்தத்துக்கு கடவுள் ஒருத்தர் தான். அது இந்து, கிறிஸ்டின், முஸ்லீமாக இருந்தாலும் தெரியும், கடவுள் ஒருத்தர் தான். நம்ம செத்தாக தான் மேலே போய் தெரியும் நமக்கு எந்த கடவுள் உண்மையான கடவுள்னு. நம்ம செத்தாக தான் நமக்கு தெரியும். வாழும்போது நமக்கு எந்த கடவுள் நமக்கு தெரியாது. நம்ம தான் கடவுளை பிரித்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் செத்தா மட்டும்தான் சொர்க்கத்துலையோ நரகத்துலையோ நம்ம பண்ண பாவத்தையும் அவன் தனித்தனியாக பிரித்து போட்டுருவான். நம்ம பண்ண பாவத்தையும் எவ்வளவு படி இழப்பான், புண்ணியத்துக்கு படி இழப்பான். மேலே போனால் தான் அந்த ஒரு கடவுளை பார்க்க முடியும். உலகத்தில் கடவுள் ஒரே ஒரு மனிதர் தான். அந்த ஒரு மனிதர் தான் கடவுள். இயேசு பிறந்தார், புத்தர் பிறந்தார், நபிகள் நாயகர்கள் பிறந்தார்னா நம்ம என்ன பிரித்து பார்க்க. இப்போ நம்ம பிரித்து பார்த்துக்குவோம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு வேணால் கும்பிடுங்க, மனச்சாட்சியை பொறுத்து நல்லபடியாக இருங்க. அன்னதானம் பண்ணுங்க, மற்றவங்க கஷ்டம் வரும்போது உதவி பண்ணுங்க. சரிங்களா? கடவுள் ஒருத்தர் தான். எந்திரிச்சவொடனே நம்ம கும்பிட்ற ஒரே தெய்வம் கடவுள். அதுக்கப்புறம் அம்மா அப்பா. இதான் மொதல் குரு, இதான கடவுள். அம்மா, ஆசிரியர். இந்த மூணு மைண்டில் ஏற்றிக்கணும். சரிங்களா? இந்த மூணு நீ வழிபடாமல் வாங்க, வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அசுரன் படம் பார்த்தீங்களா? படம் பார்த்தீங்கன்னா அசுரன் பார்க்கலாம். அதில் கிளைமேக்ஸில் தனுஷ் ஒன்று சொல்லுவான், இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே பிடிங்கிடுவாங்க. நிலம், ஆடு, மாடு, எல்லாம் ட்ரெஸ்ஸு கீஸ் எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க. நம்மளோட பிடுங்க முடியாத ஒன்றே ஒன்று கல்வி. அதை நீ படித்து மைண்டில் ஏற்றிட்டேன்னா பெரிய ஆயிரும். ஒன்றை பிடுங்கவே முடியாது. அதை அந்த கல்வியை ஒன்று பிடுங்கவே முடியாது. ஏன்னா அது உன் மைண்டில் இருக்குது. மற்ற நிலம், நிலம், காசு, பணம் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்து பிடிங்கிடும். நம்மளோட பிடுங்க முடியாத ஒன்றே ஒன்று கல்வி. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நல்லா படிங்க. சரிங்களா? நல்லா படிங்க. மெயினாக சிவனை கும்பிடுங்க. காலை எழுந்தவொடனே 3 மந்திரம் சொல்லித்தரேன், அதை மைண்டில் ஏற்றிக்கோ. ஓம் நம சிவாயா, வாழ்க வாழ்க. ஓம் சச்சினானந்தம், வாழ்க வாழ்க. ஓம் சச்சினானந்தம், வாழ்க வாழ்க. ஓம் சர்க்குருநாதரே, வாழ்க வாழ்க. ஓம் சர்க்குருநாதே, வாழ்க வாழ்க. இதை 3 வாட்டி சொல்லிவிட்டு காலை எழுந்துச்சி ஒரே லைட்டாக திருநீர் போட்டு ஸ்கூலுக்கு போங்க, ஆஃபீஸ் போங்க, எங்கே வேணால் போங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மந்திரத்தை திருப்பி சொல்லுங்கள். ஓம் நம சிவாய, வாழ்க வாழ்க. ஓம் சச்சினானந்தம், வாழ்க வாழ்க. ஓம் சர்க்குருநாதரே, வாழ்க வாழ்க. இது நீங்கள் செல்ஃபோனில் வந்து மறந்தால் கூட பார்க்கலாம். வீடியோவில் வந்து என் வாய்ஸை வச்சுக்கோங்க. காலை எழுந்திரிச்ச உடனே அது ஒரு 5-6 நாள் சொன்னீங்கன்னா உங்கள் மைண்டில் ஏறிக்கும். ஏற்றிக்கோங்க. நீங்கள் அது மைண்ட் வாய்ஸ் ஏற்றுக்கோங்க. கேமரா கட் பண்ணுங்க. குணா கேவ் பார்த்தீங்களா? அங்கே சுற்றி சாமியார் தான் இருக்காங்க. அங்கே பாருங்க, சுற்றி இங்கே பாருங்க. குணா கேவுக்கு நம்ம போகலாம் வாங்க. வெயில் வேறு ஓவராக அடிச்சு, வெயில் ரொம்ப அடிக்குது. மழை போகிற மாதிரி இருக்கு. செம வெயில். சும்மா இது குணா கேவ்னு எதுக்கு பேர் வச்சுன்னா, இங்கே பார்த்தீங்களா சுற்றி காடு மாதிரி உள்ள ஆடு கீட்டு ஏதாச்சும் போய் மாட்டிச்சுன்னா அதுதான் குணா கேவில் மாட்டிக்கிற மாதிரி செத்து போயிடுவாங்க. மஞ்சள் வயசில் பார்த்தீங்களா காய் கீழே போவாங்க, மேலே ஏறி கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ கீழே ஈஸியாக இறங்கலாம், மேலே வந்து மூச்சு பிடிக்கும். முடியாது பார்த்துலாம். இப்போ ஃபுல்லாக கழிச்சிடு பாருங்க, முள்ளு குத்திச்சு. அவ்வளோதான் குத்திச்சுங்க. நாங்கள் இதோட குணா கேவுக்குள்ள எத்தனை வாட்டி போயிட்டு வந்துருக்கோம் தெரியுமா? 10 வாட்டி போயாச்சு.
12 வாட்டி இது 12 வாட்டி போயிருக்கோம். இது 13வது வாட்டி. இது பாருங்க குணாகேவில் இருக்கிற மாதிரி ஒரு பள்ளம் பார்த்தீங்களா? அப்படியே கரெக்டாக ஏரியை பாருங்களேன். பெரிய ஏரி தான், செங்கல்பட்டுல இருக்கிற பெரிய ஏரி. குணாகேவில் மாட்டிங்கன்னா எப்படி தண்ணி இருக்குது அதே மாதிரி தான் கைஸ் இங்கே இருக்கு. பாருங்க கைஸ், ஆழமாக இருக்குது. பார்த்துவாங்க. இது பாருங்க கைஸ், ஃபுல்லாக குணாகேவில் தான். வேலி மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாங்க, இது பாருங்க கைஸ். வாங்க. பாருங்க, நம்ம ரோட்டுக்கிட்டே வந்து சேர போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். மூச்சு வாங்க போகுது கைஸ். நம்ம மேலே வரும்போது நம்ம ஸ்லோவாக போடலாம், ஆனால் ஸ்லோவாக போகும்போது தடிக்கி விடும். ஸ்பீடாக போனால் தான் நம்மளுக்கு தடிக்க விடாது. இவங்க யார் தெரியுமா? இவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க. இவங்க பேர் வந்து கீர்த்தனா. இப்போ வந்து நம்ம கால் வேற கொலுசு அறுக்குது. இங்கே பாருங்களேன், கால் கொலுசு ரொம்ப அறுக்குது. வாங்க போகலாம். 2 வேறு போட்டிருக்கேன். செம்ம எலி. 1 டிஸ்ட்ரிக்ட் எலின்ற பேரில் மாட்டிருக்காங்க. வாங்க கைஸ், நம்ம இப்போ ரோட்டை போயிட்டு அங்கே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி காமிச்சிட்டு இவங்களை நம்ம காமிச்சிடுவோம். நம்ம சேனலோட ஓனர் தான். இப்போ வந்து இவர் வந்து முன்னாடி போகிறாரு. போங்க கைஸ். செம்ம சூடு. ரோடு ஒரே ஒரு கொஞ்சம் காமிச்சிட்டு இப்போ பாருங்க பச்சை பச்சைன்னு மாறும். எகிரலாம் நீர். இப்போ பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய ஏரி. வாவ்ல இதுதான் நம்ம ஏரி. நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற குணாகேவை கொண்டு இப்போ நம்ம மேலே போகலாம். சுற்றி வண்டியே இல்லை, நோ ஒரு வீக்கல் கூட இல்லை. சரி வாங்க கைஸ் போகலாம் மேலே. இப்போது நம்ம கீர்த்தி மேடம் தான் உள்ள போவோம். நம்ம ஸ்லோவாக போனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நம்ம ஸ்பீடாக தான் போகணும் இந்த தடவை. வயிறு வலிக்குது கைஸ், தண்ணி குடிச்சாலாம் ஓகே போடலாம். எப்படி வரணும்? நம்மளுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வராங்க, அவங்கள பார்ப்போமா? இருங்க, நம்ம அவங்க பக்கத்தில் போவோம். அதே இடத்துக்கு தான் இவங்களும் வந்திருக்காங்க ஒரே நேரத்தில். அவங்க காமிக்கலாம் வாங்க. ஹாய் யூடியூப்ல. ஹாய் ஹாய். இங்க பாருங்க, ஒரு சேனல் வந்திருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் வந்து கீழே போயிருக்கிறோம். இவங்களும் அந்த குணாகேவ் படிக்கட்டு மாதிரி தான் போயினுங்க. இப்போ மூச்சு வாங்குது கைஸ். இங்கே பாருங்க, வீடியோ எடிட்டர் இவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஒரு பேர் பென் எம்எஸ்எஸ். ஐயோ அங்கே போகலாம். மூச்சு பிடிச்சிச்சு. அங்கே போகலாம். இந்த படிக்கட்டு. அம்மா இப்போ நிற்கலாம். இங்கே நிற்கிறாங்க, நாம் போவோம். இவங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, உக்காண்டாங்க. மூச்சு வாங்க. இப்போ தான் கீழே இருந்தாங்க, அவங்க மேலே வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஃபுல்லி மாறி இப்போ யூடியூப் சேனல் கீழே போகிறாங்களே, மேலே வருவாங்க. நாங்கள் உங்களுக்காக ஓட்டுறோம்.